எப்போதுமே நம்ம சமையலுக்கு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தோலை சீவினதுக்கப்புறம் இந்த தோலை நீங்கள் தூக்கி வீசுறீங்களா? இனிமேல் தூக்கி வீசாதீங்க. ஏன்னா இந்த பீட்ரூட் தோலை வச்சு ஒரு 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக நிமிஷத்தில் நம்மளோட ஸ்கின்னை வந்து செம்ம பிரைட்டாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 3 பெனிஃபிட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 டிப்ஸு, சூப்பரான டிப்ஸு. ஜஸ்ட்டு நீங்கள் தோலை தூக்கி வீசுகிற நிமிஷத்தில் இந்த பியூட்டி ஹேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தோல் வந்து காய விடாமல் இந்த சீவின உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் சீவின தோல் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எப்படி ஒரு 4-5 பீட்ரூட் நம்ம சீவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணி கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நிறைய யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த தோலை வச்சு வேறு லெவலில் பியூட்டி ஹேக்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து ஒரே ஒரு பீட்ரூட் தோல் தான். மேக்ஸிமம் 1-2 தான் நம்மளுக்கு தேவைப்படும். உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவை அப்படியே ஈரமாக இருக்கும் போதே உங்கள் உதடில் வந்து கொஞ்சமாக அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும், நம்மளோட உதடலே ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட அந்த பீட்ரூட் தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உதட்டில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். பிளாக் கலரில் இருக்கிற பிக்மெண்டேஷன், உதடு நிறைய பேருக்கு பிளாக் கலரில் இருக்கும். பிளாக் கலரில் இருக்கிற பிக்மெண்டேஷன் உதடு எல்லாமே அப்படி க்ளீன் பண்ணி சூப்பராக்கி கொடுக்கும். இதை நீங்கள் வந்து அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உதடுக்குன்னு தனியாக வந்து காஸ்ட்லியான லிப்ஸ்டிக்கு தனியாக வந்து ஒரு ரெமெடி இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. பார்க்குறதுக்கு செம்ம பிங்காக அவ்வளோ அழகாக அப்படியே ரோஜா இதழ் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்மளோட லிப்ஸ் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் கூட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். லிப்ஸு பார்க்கவே உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு அதை வந்து மறைக்கிறதுக்கே பிடிக்காது. அந்தளவுக்கு வந்து லிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து லிப்ஸ்டிக் எதுவுமே போடாமல் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். உதட்டை சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன், அப்புறம் எங்கென்னலாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் அந்த இடத்துலலாம் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். கழுத்து நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லைட்டாக மைல்டாக ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வச்சு டவல் வச்சு நீங்கள் வந்து ஒத்தி எடுத்துருங்க, தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், வாவ் அப்படி இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ ஷைனிங்காக, அவ்வளோ பிங்கியாக இருக்கும். உங்களோட லிப்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் பீட்ரூட் வந்து தோல் சீவிறீங்களோ அப்போல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து பண்ணுங்கள். உதட்டை சுற்றி நம்ம பிக்மெண்டேஷனுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னாலுமே உதட்டை சுற்றி நிறைய பேருக்கு தனியாக கருப்பு கலராக தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க பிக்மெண்டேஷன் கூட இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். சிம்பிள் தான், பட் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் லிப்ஸ்டிக்கோ லிப் பாமோ எதுவுமே போட வேணாம். நல்ல மாய்ஸ்சராக டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனில் கொஞ்சோண்டு இத்தினியோண்டு ஹனி எடுத்து அப்படியே லிப்ஸை சுற்றி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு கிளென்சர், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ லிப்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் லிப்ஸுக்கு எதுவுமே நைட்டு தூங்கும்போது கூட எதுவுமே போட வேணாம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கூட ஏதாவது பண்ணிக்கலாம். டெய்லியும் கொஞ்சோண்டு ஹனி எடுத்து போட்டுக்கிட்டாலே நம்மளுக்கு லிப் பாம் எதுவுமே வீட்டில் இருக்கும்போது தேவைப்படாது மேக்ஸிமம். சூப்பராக இருக்கும் உங்களோட லிப்ஸ் மெயின்டெனன்ஸ். பாருங்கள், என்னோடய லிப்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஷைனிங்காக இருக்கா, கிளாஸியாக இருக்குது. நான் வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அடுத்து சூப்பரான ஒரு ஹேக்ஸுக்கு வந்து போயிடலாம். டிப்ஸ் அப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஹேண்டிலோடு இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் உள்ளதை கட் பண்ணி எடுப்போம்ல, அது பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மசாஜ் டூல் மாதிரி இருக்கா. ஸோ இதை பிடிச்சிட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு தயிரை உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. அந்த ஹேண்டில் அப்படியே பிடிச்சி ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுங்க. அப்படி பிங்க் கலரில் மாறுது பார்த்தீங்களா, தோலில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம தூக்கி எறிகிற தோல் தான். பட் வந்து அந்த தோலில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. நம்ம எடுத்து, அதாவது பீட்ரூட் பியூரி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி, சேம் பெனிஃபிட்டு தான், சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பெருசாக இதுக்குன்னு நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து சூப்பராக ட்ரை பண்ணலாம். தயிரில் என்ன பெனிஃபிட் இருக்குது, தயிரில் வந்து ரிங்கிள்ஸ் விழுகாது, உங்களுக்கு டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும், உங்களோட ஸ்கின்னை ஷைனிங்காக ஆக்கும்.
டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எவ்வளவோ பெனிஃபிட் வந்து தயிரில் இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த பீட்ரூட்டில் இருக்க அந்த டீட்டான பீட்ரூட் வந்து ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஃபேர் ஸ்கின் வேணும்னா நம்ம பீட்ரூட் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து அப்பப்போ நம்ம எப்படியுமே வந்து நம்ம பீட்ரூட்டை வாரத்துக்கு ஒரு 3 தடவைனாவது இந்த மாதிரி தோலை சீச்சு தூக்கி போடுவோம். அந்த மாதிரிலாம் போடாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணை சுற்றி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவளையம் இருந்தால் கூட ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் ஸ்கின் இருந்தால் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அன்ஈவன் ஸ்கின் இருந்தால் இது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பார்க்குறதுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்கோங்க உங்களோட ஸ்கின்னை. அண்ட் இதை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் எதுவுமே போட வேணாம். ஸ்கின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளான மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டாலே போதும். நல்லா காஸ்ட்லியாக மாய்ஸ்சரைசர் போட்ட எஃபெக்ட் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கொடுக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அது வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். பீட்ரூட் ஸ்கின் பெனிஃபிட் என்ன, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கர்டு ஸ்கின் பெனிஃபிட் என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் வந்து வரும். இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் அட்லீஸ்ட் சமைச்சு முடிக்கிற வரைக்குமோ ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதே மாதிரி டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஏன் எப்போவுமே வாஷ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுவேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட் ஹேக்ஸ் தானே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு டவலில் நனைச்சிட்டு துடைக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டியிருக்கேன். பாருங்கள், தொடச்சதுக்கப்புறம் ஸ்கின் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து செம்மையாக பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக மாய்ஸ்சராக இருக்குது. மெயினாக ஸ்கின் வந்து பார்க்க நல்ல ஒரு ஹைட்ரேஷனாக இருக்குது. ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருந்தாலே ரொம்ப நாள் யங்காக இருக்கிற மாதிரி, நல்ல யங் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே ஸ்கின்னை வந்து ஃப்ரெஷ்ஷாக யங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன குட்டி விஷயம்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல டைட்டனிங்காக யங்காக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி டிசம்பர் மாதம், அதாவது இந்த மாதிரி மார்கழி மாதம் மாதிரி இல்லை, வின்டர் சீசன்லாம் இல்லை அப்படின்னா, வெயில் காலம் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து கூட நீங்கள் ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த ஹேக் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த பீட்ரூட் தோலை நம்ம தூக்கி போடாமல் இந்த கொஞ்சோண்டு இருக்கிற அந்த பீட்ரூட் தோலை வச்சு எவ்வளோலாம் பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள். அதுவும் இது வேறு லெவல். இது வரைக்கும் நான் சொன்னதை விட இது வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். எப்போதுமே நம்மளோட கை வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி, அவ்வளோ ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்கு தான் இப்போ இந்த டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு ஹனி, அதுக்கப்புறம் அரிசி மாவு, அவ்வளோதான். இதை வச்சு நல்லா அந்த ஹேண்டில் இருக்கிற மாதிரி அந்த பீட்ரூட் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுங்க. அப்படி செம்ம ஷைனிங்காக இருக்குது பார்த்துங்க பார்க்குறதுக்கு. கை மட்டும் தனி கலராக இருக்குங்க. எனக்குமே காலேஜ் படிக்கிற டயத்தில் வந்து கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. எனக்கு ஏன் இப்படி மாற்றி கேமரா வந்து ஷேட் ஆகுதுன்னா, வெயிலுக்கு நேராக வச்சுருக்கேன் கேமராவை. அது நான் பார்க்கல. பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஏதோ ஸ்கேன் வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேன். நான் ஃபேஸ் காமிக்கும் போது நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த கைக்கும் இந்த கைக்கும். இந்த கை மட்டும் எவ்வளோ ஷைனிங்காக, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணோம்னா கையில் இருக்க சுருக்கம் எல்லாமே இருக்காது. கையில் வந்து அப்படியே ஏஜான ஸ்கின் மாதிரி நிறைய பேருக்கு சுருக்கம் இருக்கும். எனக்குமே வந்து நிறைய இருக்கும். நல்லா கண்ணங்கரேன்னு இருக்கும் காலேஜ் டேஸ்லலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னோடய கை வந்து நல்லாவே இப்போ வந்து சூப்பராக இருக்குது. பாருங்களேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சைடு நிறைய சுருக்கமாக, ஹேண்ட் வந்து கருப்பாக அப்படி இருக்குது. இந்த சைடு பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நான் இந்த கைக்கும் நான் பண்ணிவிடுவேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக வந்து ஒரு கைக்கு மட்டும் தான் பண்ணி காமிச்சேன். அந்தளவு அதனால தான் உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுது. அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கையை மட்டும் ஜஸ்ட் நம்ம வந்து பீட்ரூட்டையும் ஹனி அரிசி மாவு தான் போட்டிருக்கோம். நல்லா டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஹனி வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பீட்ரூட் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர் ஸ்கின் மாதிரி ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு லைட்டனிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. இது லைட்டன் ஆக்கலை, பட் வந்து நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் கொடுத்துருக்கு. இது டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோன் நல்லாவே லைட்டன் பண்ணும். இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்கின் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இது 3 மட்டும் ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தனியாலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.